ராதா கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை மட்டும் கேளு. இங்க பாரு ராதா, பிளான் என்னன்னா நம்ம ஒரு ரோட கிராஸ் பண்ணி ஆகணும். அங்க நிறைய வண்டிங்க நிறைய ஆளுங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேரா நாம ஒரு கிரவுண்டுக்கு போவோம். அங்க இல்ல 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 உன்னால முடியும் ராதா. என்னால எப்படி முடியும்? நிறைய வண்டி இருக்குன்றீங்க, நிறைய ஆளுங்க இருப்பாங்கன்றீங்க. என்னால வர பஸ்ஸோட வேகத்தை குறைக்க முடியாது. எப்படி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்புறம் என்னால முடியாது. எந்த தப்பும் நடக்காது ராதா. இல்ல மோகனையா. ஐயோ ராதா, ஆமா மோகன், பஸ்ஸோட ஸ்பீடை குறைக்காம அந்த பிஸியான ரோட நம்ம எப்படி கடக்க முடியும்? அட என்ன என்ன நாம பண்ணலாம்? என்ன அஜித் பேசுற நீ? சரி ஓகே ராதா, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஜென்மாஷ்டமி அன்னைக்கு உன்னோட கோவில்ல அங்க நிறைய கூட்டம் இருக்கும்ல? இருக்கும்தா, கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்ப சரி, நீ அந்த கோவிலுக்கு வெளியே நிக்கிறதா நினைச்சுக்கோ. இப்ப கோவில் முழுக்க ஜனங்களுடைய கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல உங்க அப்பா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜை பண்ண சில பொருளை எல்லாம் கொண்டு வர சொல்றாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு? அத்தை, மோகனோட மைண்ட் அவுட் ஆஃப் மைண்ட் ஆயிடுச்சா என்ன? என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. மோகனையா, அந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. நான் ரொம்ப சாமர்த்தியசாலி. நான் அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து வலது இடது மேல கீழே பூந்து அப்பாக்கு அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவேன். அதத்தான் இப்பவும் நீ பண்ணணும். நான் தான் உன் கூட இருக்கல. நான் பஸ்ஸுக்கு முன்னாடி போறேன். நான் எல்லாரையும் வேலைக்கு போக சொல்றேன். நீ என் பின்னாடி வந்தா போதும், புரியுதா? இல்ல, என்னால முடியாது மோகனையா. என்ன முடியாதுங்கிற? உன்னால எல்லாம் முடியும். நான் ஜிபிஎஸ் செக் பண்றேன். அங்க முன்னாடி இப்ப டிராபிக் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, அங்க முன்னாடி பயங்கர டிராபிக்கா இருக்கு. ராதாவால எப்படி தாண்டி போக முடியும்? என் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கல்ல? அது என்னன்னு நான் சொல்றேன். மாம், இந்த ராகுல் எங்க இருந்து வந்தா? நான் என்னோட தலையெழுத்த நினைச்சு சிரிச்சேம்மா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா மட்டும் கிடையாது, நீங்களும் தான் என்ன வளர்த்தீங்க. அப்படி இருந்தும் கூட எனக்கு என்ன வேணும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. அம்மா, மோகனோட சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. மாம், போலீஸ் பஸ்ஸை திருப்பி விடுறாங்க. நாம அங்க போய் ஆகணும். சரிப்பா, நான் வரேன். மாம், எல்லாம் ஓகே தானே? ஆ, எல்லாம் ஓகே தான். சரி, நான் முன்னாடி போறேன். நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. நான் சிரிச்சாலும் இல்ல அழுதாலும், நான் என்ன பண்ணாலும் சரிம்மா, எதுவா இருந்தாலும் நான் அதுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அம்மா, ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். இது வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சேனோ, இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் செய்ய போறேனோ எல்லாமே என்னோட மோகனுக்காக மட்டும்தான். மோகனையா, என்னால இது முடியாது. நீங்க முன்னாடி, நான் உங்க பின்னாடி. பஸ்ஸோட வேகத்தை என்னால குறைக்க முடியாது. ஒருவேளை தப்பி தவறி நான் பஸ்ஸோட வேகத்துல உங்களை இடிச்சிட்டேன்னா
எனக்கு பயமா இருக்கு மோகனையா. ஐயோ அப்படிலாம் எதுவும் ஆகாது. இது வரைக்கும் நீ ஒரு கொசுவு கூட அடிச்சதில்ல, இதுல 6 அடி மனுஷன் அடிக்க போறியா? மோகனையா, ஆ, எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? அட நான் ஒண்ணும் விளையாடல. சரி, அப்ப நீ அந்த போலீஸ் ஜீப்பை ஃபாலோ பண்ணி பின்னாடி போ, என்ன அன்ஃபாலோ பண்ணிடு. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, நான் உன் கூட அப்படியே சைட்ல வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? நான் ஓட்டுறேன். இங்க பாரு ராதா, எனக்கு இது நல்லாவே தெரியும். உன்னோட கிருஷ்ண பரமாத்மாக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வேலையும் நீ கண்டிப்பா செய்ய மாட்ட. நீ குஷி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் தெரியும். நீ என்னைக்கு அவளை என்னை விட்டு பிரிய விட மாட்ட. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் ராதா. என்னால முடியும். இங்க பாரு ராதா, நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. இதைத்தான் பண்ணி ஆகணும். சரிங்க மோகனையா, இததான் பண்ணணும்னா நான் அதை பண்றேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு மோகனையா. நீங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். அப்படி சொல்லு ராதா. இங்க முன்னாடி ரோடு கிளியர் ஆயிடுச்சு ராதா. அங்க முன்னாடி டிராபிக் இல்ல. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. இப்ப கூட நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பொய்யாதான் தெரியும்லமா. அந்த போலீஸ் ஆபீசர் கூட சொன்னாரு நெட்வொர்க் வீக்கா இருக்குன்னு. அப்படி இருந்தா உங்களுக்கு ஏன் மேலதான் சந்தேகம்ல? ஒருவேளை ராதாக்கும் குஷிக்கும் நான் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் துளசியை எப்படி வீட்டை விட்டு வெளியில வர நினைச்சிருப்பேன். ஒருவேளை ராதாவையும் குஷியையும் நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறவளா இருந்தா அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் எதுக்காக இவ்வளவு தூரம் வரணும்? அம்மா, நான் அன்னைக்கு உங்களை மிரட்டினதுக்கு காரணம் நான் வந்து மோகனை இழக்க விரும்பல. ஆனா நீங்க அந்த விஷயத்த மனசுக்குள்ள ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எந்த தப்பு நடந்தாலும் என்ன நடந்தாலும் அத நான் தான் பண்ணணும் உங்களுக்கு தோணுது. என்ன பார்த்தா தப்பாவே தோணுது. அம்மா, எனக்குள்ள 1000 தப்பான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நான் ஒரு கொலைகாரி கிடையாதுமா. ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு கெட்டவ இல்ல. அதுலயும் குஷி மேல என் மோகன் உயிரையே வச்சிருக்காருமா. ஹலோ. ஓகே மோகன் சார், முன்னாடி பாதை எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணிட்டோம். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ சார். நான் இப்பதான் ராதா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. பட் தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா வாங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ண பரமாத்மா. அவர் தான் முன்னாடி பாதையை கிளியர் பண்ணிருக்காரு. இப்ப ராதா ரொம்ப ஈஸியா அந்த பாதையை கிளியர் பண்ணிடுவா. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ராதா? சரி சரி மோகன். ஒன்னும் ஆகாது. இப்ப பாதை கிளியரா இருக்கு. நம்ம நேரா கிரவுண்டுக்கு போகணும். டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. நீ பாட்டி வழியை விட்டு தள்ளி போங்க. ஐயோ அம்மா, தள்ளி போங்க. பஸ் வருது, தள்ளி போங்க. கடவுளே கிருஷ்ணா. பஸ் சைடுல திருப்புறாதா? மோகன், பார்த்து பத்திரம். மோகனையா, அந்த அம்மா அவங்க நல்லா இருக்காங்க. நான் பார்த்து அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. ராதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அவங்கள காப்பாத்திட்ட. இதே மாதிரி நீ மத்தவங்களையும் காப்பாத்தணும். ஓகே ராதா, பஸ் நேரா கிரவுண்டுக்கு கொண்டு போ. சரி. போது நிறுத்து தாமினி, நீ பேசுறது என்னால கேட்க முடியல. இதுக்கு மேலேயும் உன்னுடைய இந்த டிராமாவை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? முட்டாள் மாதிரி தெரியறனா? எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மோகனை அடைஞ்சே ஆகணுங்கிற வெறியில நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இன்னைக்கு கண்டிப்பா மோகன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியே தீருவேன். ரொம்ப கரெக்ட் தாமா.
நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஆனா மத்தவங்களை எதுவும் பண்ண மாட்டேன். என்ன ஏதாவது பண்ணிப்பேன். தாமினி, இனிமே உன்னோட எமோஷனல் பிளாக்மெயிலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். நான் கூட முடிவை எடுத்துட்டேம்மா. நான் உங்களை தடுக்கவே மாட்டேன், நீங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சாகடிச்சிட்டு போயிடுங்க. என்ன தாமினி, போதும், இதோட நிறுத்தி. முடியாதுமா. இன்னைக்கு நீங்க என் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கீங்க. நான் குஷியை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏன் மோகன் பெத்த குஷியையா? அம்மா, நான் துளசியை கூட வெளியே விட போனேம்மா. எதுக்காக? குஷியை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. இனிமே இந்த வேதனையோட என்னால வாழ முடியாது. அதனால என்ன சாகவாச்சு விடுங்கம்மா. தாமினி நில்ல. தாமினி என்ன பண்ற? இல்லம்மா, என்ன விடுங்க. தாமினி இப்படி எல்லாம் பண்ணாத. விடுங்கம்மா, போறேன். தாமினி சொன்னா கேளு. இல்லனா மறுபடியும் நான் உங்களை பயமுறுத்துற தொந்தரவு பண்றேன்னு உங்களுக்கு தோணும். தாமினி, அதனால பைத்தியம் மாதிரி நடந்துக்காத. இல்லம்மா, என்ன விடுங்க, நான் போறேன். நான் செத்து போறேன். நான் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். அதை எனக்கு நானே தான் பண்ணிப்பேன். தாமினி விடுங்கம்மா, நான் போறேன். தாமினி, தாமினி இத பாரு. சரி, நான் நம்புறேன். நீ நல்லவதான். நீ எந்த தப்புமே பண்ணல. போதுமா? என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ் மன்னிச்சிரு. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இத பாரு, எனக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த கோவத்தை தான் நான் உன் மேல காட்டிட்டேன். சாரி. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ தயவு செஞ்சு அமைதியா இரு. வா, நாம அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ராதா, குஷி, கீர்த்தி, அப்புறம் பஸ்ல இருக்கிற மத்த குழந்தைங்களையும் காப்பாத்த ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ். நீ ஓகே தானே? எப்படியோ இன்னைக்கு இந்த சாரி உங்களை காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா நான் உங்களுக்கு எண்டு கார்டு போட வேண்டியிருக்கும். இவங்களை எப்படியோ சமாளிச்சாச்சு. அப்புறம் அந்த மோகன் ராதாவையும் அந்த குஷியையும் காப்பாத்திட்டு போறான். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ஏதாவது பிரச்சனையா? அங்க பாரு, உன்னோட இந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேம்மா. பாம்பு அடிக்கிற சத்தம் தானாவே எல்லாத்தையும் சொல்லுது. இந்த தடவை ராதாவையும் குஷியையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. மோகன், மோகன் நீ ஓகே தானே? நான் நல்லா இருக்கேம்மா. அது பாருங்க. கீர்த்தி அக்கா, மோகனையாக்கு ஃபோன் பண்ணுங்க. மோகன், சேகர் கீர்த்தி ஃபோன் பண்றா. கீர்த்தி சொல்லு. ஸ்பீக்கர்ல போடு. மோகனையா, மோகனையா, இங்க பஸ்ல ஒரு டிக் டிக் சத்தம் வருது. சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நீ என்னன்னு செக் பண்ணு கீர்த்தி. சரிண்ணா. மோகனையா, இங்க ஏதோ ரெட் லைட் எரியுது. இங்க பஸ்ஸோட டீசல் காலியாக போகுது. பஸ் ஆல்ரெடி வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப பஸ் டீசல் வேற காலியாக போகுது. என்ன நடக்க போகுது? ஐயோ மோகன் அண்ணா, பஸ்ல இருக்க டீசல் காலி ஆயிடுச்சுனா அப்புறம் பஸ் தானாவே நின்னுடும். பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுனா அப்புறம் பாம் வெடிச்சிரும் அண்ணா.
அஜித் நீ கொஞ்சம் என்கிட்ட பேசு சார். இப்ப டீசல் தீர போகுது. அது ஸ்கூல் பஸ், அது ரிசர்வ்ல போகுதுன்னா அதால எவ்வளவு தூரம் போக முடியும்? பஸ்ஸோட மாடல் செக் பண்றேன். பாத்தீங்களாம்மா, இன்னைக்கு ராதாவோட கடவுள் தான் ஃப்ளாப் ஆவாரு, நான் ஆக மாட்டேன். கொஞ்ச நேரத்துல பஸ்ல இருக்கிற டீசல் காலி ஆயிடும். அது கூடவே ராதாவும் குஷியும் காலி ஆயிடுவாங்க. மிஞ்சி போனா 1 மணி நேரம் தான். ஒரு மணி நேரமா? என்ன ஒரு மணி நேரமா? கடவுளே கிருஷ்ணா, 1 மணி நேரம். 1 மணி நேரம் ரொம்ப கம்மியாச்சே. இன்ஸ்பெக்டர் சார், அப்படின்னா நம்ம ரெஸ்கியூ ஆபரேஷன் உடனடியாக ஆரம்பிச்சாகணும்ல. என்ன இப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுல சார்? ஓகே, நீங்க முதல்ல சொல்லுங்க, உங்களோட ரெஸ்கியூ பிளான் தான் என்ன? மோகன் சார், நம்ம ஸ்கூல் பஸ்ஸை இந்த மைதானத்திலே ரவுண்ட் அடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வரவழைக்கிற அந்த டிரைவர், அந்த எக்ஸ்பர்ட் டிரைவர் பஸ்ஸுக்கு பேரலா ட்ரோலரை ஓட்டுவார். அதுக்கப்புறம் நம்ம பிளான் படியே 2 வண்டிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜை பொருத்துவோம். அப்புறம் வரிசையா ஒவ்வொரு குழந்தையும் பஸ்ஸில் இருந்து ட்ரோலருக்கு அனுப்புவோம். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சு, ரிஸ்கி ஆச்சு. ஆமா மோகன் சார், இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான். ஆனா இதை விட்டா நம்ம கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது சார். அதுக்காக தான் ட்ரெயின்டு டிரைவரை நம்ம வரவழைக்க போறோம். சரி, அப்போ உங்களோட இந்த எக்ஸ்பர்ட் டிரைவர் எப்பதான் வருவார் சார்? அது வந்து அந்த டிரைவர் என்ன ஆச்சு சார்? இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு சொல்லுங்க. மோகன் சார், அந்த டிரைவர் டெல்லியில இருந்து பை ரோடா தான் வராரு. அவர் இங்க வரதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். வாட்? இருபது பசங்களோட வந்துகிட்டு இருக்க அந்த ஸ்கூல் பஸ்ஸோட வேகம் 60க்கு கீழே போச்சுன்னா வெடிச்சு செதறக்கூடிய அந்த பஸ் இப்போ திட்டமிட்டபடி ராம்லீலா மைதானத்துக்கு வந்துருச்சு. நம்ம கிட்ட இப்போ ஒரு முக்கியமான தகவலும் கிடைச்சிருக்கு. அந்த தகவலை இப்ப உங்ககிட்ட பகிர்றேன். அந்த பஸ்ஸோட டீசல் இப்ப காலியாக போகுது. இப்ப அந்த பஸ் அந்த பசங்களோட உயிருக்கு யமனா மாறிடுச்சு. கடவுளே, என்ன எல்லாம் விழுது? ஒன்னும் இல்ல செல்லக்கண்ணு, ஒன்னும் இல்ல. கடவுளே, எங்க குஷியும் கீர்த்தி அக்கா ராதாவையும் காப்பாத்துங்க. அவங்களுக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. போலீஸும் மோகன் சாரோட குடும்பமும் ஸ்கூல் பஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போலீஸும் மோகன் சார் குடும்பமும் உயிரை பறிக்கிற அந்த பஸ் மேல இருந்த நம்பிக்கையை மொத்தமா விட்டுட்டாங்களா? இந்த பஸ்ஸை தூரமா கொண்டு போக ஏன் அவங்க நினைக்கிறாங்க? ஒருவேளை பாம்பு வெடிச்சு யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னா இவங்க எல்லார் உயிரையும் காப்பாத்துவாங்களா இல்லையான்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? மோகன் குஷியை காப்பாத்துற நம்பிக்கையை எப்பவும் விட மாட்டாரு. அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? பேய் பேய் பேய்! அண்ணா சொல்லுங்க. ராதா, ராதா இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ட்ரோலர் வர வரைக்கும் இந்த பஸ் நீ ராம்லீலா மைதானத்தையே சுத்துற மாதிரி ஓட்டிக்கிட்டே இரு. என்ன ராதா, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? எல்லாத்த விடவும் அதிகமா. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா உனக்கும் குழந்தைகளுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? முழு நம்பிக்கை இருக்கு மோகனையா. நீங்க என் நம்பிக்கையை என்னைக்குமே உடைக்க மாட்டீங்க. என்னோட கிருஷ்ணர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு ராதா, அடுத்து என்ன பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உனக்கு திரும்பவும் கால் பண்றேன். நீ அதுக்குள்ள வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு. பார்த்து பத்திரமா இரு ராதா. குழந்தைங்களையும் பார்த்துக்கோ. சரிங்க மோகனையா.
இதான் நீங்க பண்ணிருக்கிற ஏற்பாடா? இதான் உங்களோட ரெஸ்கே பிளானா? மோகன், சேகர், மோகன், இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல. கொஞ்சம் தைரியமா இரு. அட எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? வண்டி ரிசர்வ்ல வந்துருச்சு, ஏற்கனவே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரத்துல பஸ் பிளாஸ்ட் ஆயிடும். 3 மணி நேரம் கழிச்சு வந்து உங்க ரெஸ்கியூ டிரைவர் படத்தையா பார்க்க போறாரு. கடவுளே கிருஷ்ணா, எனக்கு உங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கு, அதே நேரத்துல மோகன் ஐயா மேலேயும் நம்பிக்கை இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, அவர் எங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. 1 மணி நேரத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படி குஷி, ராதா, கீர்த்தி மத்த பசங்களை காப்பாத்துறதுன்னே தெரியல. பஸ்ல டீசல் காலியாக போகுது. மோகன் ஐயா ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு? கடவுளே கிருஷ்ணா, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா இங்க இருக்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு உங்க மேலையும் மோகன் ஐயா மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் எதையாவது பண்ணி எங்களை நிச்சயம் காப்பாத்துவீங்க. எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நீங்களும் ஏன் மேல நம்பிக்கை வைக்கணும். எனக்கு நல்லா தெரியும், நீங்க எப்பவுமே யாருக்குமே எதுவும் ஆக விட மாட்டீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மோகன் ஐயா, நீங்க நிச்சயம் நம்பிக்கையை உடைய விட மாட்டீங்க. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் ராதா.